இப்ப ரோகிணி தேட்டரில் நடந்த சம்பவம் சத்தியத்தை குத்திடுவேன் நான் யார் தெரியுமா? இந்த தற்குறிகள் இன்னும் 4000 வருஷம் ஆனாலும் இவனுங்க திருந்த மாட்டானுங்க. கட்சியே தற்குறியா இருக்கா அப்படின்னா அது தாவேகா விஜய் தற்குறி கட்சி தான் அப்படின்னு ஒரு மேடையிலாவது விஜய் அவர்கள் பேசியிருக்கிறார். மிஸ்டர் விஜய், உங்க பணியில கேட்கிறேன், வாட் ப்ரோ, இது கட்டமைக்கப்படாத ஒரு தற்குறி கட்சியை இங்க மாவட்ட செயலாளர் ஓடி போயிட்டான். அவர் சிஎம் தான், உங்களுக்கு எல்லாம் புறாமடா, வைத்தறிச்சல், 200 ரூபா ஊபிஸ் அப்படின்னு கமெண்ட்ல போடுறான். ரோகிணி திரையரங்கில் பார்த்தீங்கன்னா யூடியூபர்ஸ் வந்து தாவேகா வந்து தாக்க முயற்சி இதான் சொல்லி அந்த இது நீங்கள் பார்த்துருப்பீங்க. விஜய் ரசிகர் நான் தான் சொல்லலையா, இப்போ ரோகிணி தேட்டரில் நடந்த சம்பவம் சத்தியத்தை குத்திடுவேன் நான் யார் தெரியுமா? ஸ்டாலின் இருந்தால் தூக்கிடுவேன். எனக்கு ஒன்றுனா என்ன கைது பண்ணால் என் கட்சி வரும்ன்றான். அப்படி அவனை அரசியலமைக்கப்பட்டிருக்காங்க. அதுதான் அண்ணன் திருமா அவர்கள் சொன்னது போன்று அந்த தொண்டர்களை பொலிட்டிசைஸ் பண்ண வைக்கல. அரசியல்னா என்ன, அம்பேத்கருடைய கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது, அம்மா வேலு நாச்சியார் என்ன சொன்னாங்க, அவங்களுடைய வரலாறு என்ன, அவங்க கொள்கை தலைவராக ஏற்றுக்கிட்டு இருக்கக்கூடிய அஞ்சலை அம்மாளுடைய வரலாறு என்ன, அரசியல்னா என்ன, பண்படுத்தப்படணும், பக்குவப்படுத்தப்படணும். அதுக்குத்தான் முத்தமிழர் மேலுமுருகன் சொல்றாரு, நீங்கள் அரசியலை அவர்களுக்கு பயிற்று விட்டு கொடுங்கள் அப்படின்னு. இப்போ நான் ஒரு இடத்துக்கு போறேன், பேசுறேன், ஒரு நேர்காணல் கொடுக்குறேன்னா ரொம்ப கண்ணியமாக பேசணும் அப்படின்னு என்னை தலைவர் வலியுறுத்தி அனுப்புகிறார். தனக்கான தொண்டர்களை தலைவன் எப்படி இருக்கிறானோ அப்படித்தான் தொண்டன் இருப்பான். தாயை போல பிள்ளை நூலை போல சேலை அப்படின்னு சொல்லுவாங்க. விஜய் அவர்களும் அரசியல் படுத்தப்படவில்லை, விஜய் அவர்களுக்கும் அரசியல் அறிவில்லை. அதுக்காக எல்லாரும் பிறக்கும் போதே அரசியல் அறிவோடு தான் பிறந்தார்களா? இல்ல, கற்றுக்கொள்ளுதல் தான், லேர்னிங் தான். அதான் நான் சொன்னேன், எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் a good teacher. நீங்க கத்துக்கங்க. இப்போ ரோகிணி தேட்டரில் நடந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா அவன் ஒரு தற்குறி மாதிரி தான் பேசுறான். கத்தி எடுத்து குத்திடுவேன்றான், சுருகிடுவேன்றான். அப்ப இந்த வார்த்தையை அவனுக்கு இது நம்ம பேசுனா இது தப்புன்னு தெரியும், இது யூடியூப்ல ரீச் ஆகும், நிறைய பேர் நம்மளை பார்ப்பான், நம்மளை கைதானா ஒரு நிமிஷத்துல வெளியே வந்துடலாம், அல்லது விரும்பக்க மாவட்ட செயலாளர் யார்கிட்ட சொல்லி எடுத்துடலாம் அப்படின்ற ஒரு விஷமான பார்வை. அதுக்கு தான் நான் சொல்றேன், அவதூறுகளை பரப்புவது, இதுக்கு பேர் தான் தற்குறி. அவன் கத்தி எடுத்து சொருகிடுவேன்றான். மாண்பு முதல்வர் ஸ்டாலின் அவர்களே எச்சரிக்கிறேன்றான். அதனாலதான் இந்த மாதிரி அவதூறு பரப்புகளை கைது செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. அது கைது பண்ணிட்டாங்க. அப்புறம் அவன் என்ன கத்தி எடுத்து குத்துவேன் அப்படின்னு சொல்றான்ல, அவனை அரசியல் படுத்தவில்லை. அவனுக்கு சினிமா மீது இருக்கிற மோகம், அந்த நடிகன் மீது இருக்கிற திரை கவர்ச்சி, அந்த விஜயை பார்க்கும் பொழுது ஒரு புலங்காயுதம். அப்பா அம்மாவை பார்த்தா அப்படி சந்தோஷப்படுவானுங்களா இல்லையான்னு தெரியல. ஆனா ஒரு நடிகனை பாருங்கள், நடிகருடைய படத்தை பாருங்கள், அவர்களை பிடிச்சிருக்கா மனசளவில் வச்சுங்க. ஓட்டு போடுறீங்களா, உங்களுக்கு பிடிச்ச நடிகருக்கே நீங்க ஓட்டு போடுங்க. ஆனால் உங்கள் உயிரை நீங்கள் மாய்த்துக் கொள்ளாதீர்கள். ஒரு கட்டமைப்போடு இருக்கணும்ல. அதுக்கு தான் நம்ம சொல்கிறோம், இந்த தற்குறிகள் இன்னும் 4000 வருஷம் ஆனாலும் இவனுங்க திருந்த மாட்டானுங்க. என்னுடைய பார்வையில் ஒன்று இந்த கட்சியை ஒழிக்கணும், இல்லை இந்த கட்சி நீ பரப்புரைக்கு போனீங்கன்னா இவங்களை ஸ்டிக் பண்ணி அனுப்பி எல்லாருக்கும் கையில் விலங்க போட்டு அனுப்பணும். தாவாக்க தொண்டர்களுக்கு கையில் விலங்க மாட்டி அனுப்பணும். அப்போ தான் அதை அமைப்பார். அது தமிழக அரசே அதை எடுத்து செய்யணும். அதாவது இப்போ ஒரு விஜய் அவர்கள் ஒரு பரப்புரை நடத்துகிறார்கள் என்று சொன்னால் அங்கே 10,000 பேர் வர்றாங்கன்னா 10,000 பேருக்கு அரசு எவ்வளவு, இந்த 10 லட்சம் தூக்கி கொடுத்தார்ல முதல்வர் அவர்கள், இந்த 10 லட்சத்துக்கு கொடுத்தது வரவேற்கப்பட வேண்டிய விஷயம்தான். இந்த 10 லட்சத்துக்கு பதிலாக இன்னொரு 1000 காவலர்கள் 2000 காவலர்களை இறக்கி, இந்த மற்ற கட்சிக்காக சொல்லலை, எல்லா கட்சியிலையும் தற்கொலை இருப்பாங்க, அது நான் சொல்கிறேன், இந்த கட்சியில் மட்டும் இல்லை. ஆனால் ஒரு கட்சியே தற்கொலையாக இருக்கா அப்படின்னா அது தாவேகா விஜய் தற்கொலை கட்சி தான். அப்போ இனிமேலும் என்ன செய்யும், இந்த சம்பவம் நடந்து போச்சு, இனி இந்த மாதிரி விஜயோட தம்பிங்க இப்படி பண்ணாமல் இருக்கணும்னா அவங்க இப்போ ஒரு 10,000 பேர் கூடுற இடத்துல 5000 போலீஸை கூட இறக்கி எல்லாருக்கும் விலங்க கையில் மாட்டிட்டு விஜய் பேசுகிறத கேட்டுட்டு போனாமல், விஜய் பேசுகிறாரு ஒவ்வொரு பரப்புரையிலையும் அவர் கிட்டத்தட்ட இப்போ கட்சி ஆரம்பித்து 1.5 வருஷத்தில் அவர் 7-8 இடத்துல மாநாடு, இந்த பரப்புரையெல்லாம் சேர்ந்து 7 இடத்துல பேசியிருக்கிறாரு. மொத்தமே 2.5 மணி நேரம் தாங்க. மதுரை மாநாட்டில் ஒரு 1/2 மணி நேரம், விக்கிரவாண்டி மாநாட்டில் ஒரு 20 நிமிஷம். பரப்புரையில்னா என்ன கொள்கை அவருடைய, நான் ஆட்சிக்கு வந்தால் நான் இதை செய்வேன், தமிழக அரசில் தமிழக ஆட்சி அல்லது திராவிட ஆட்சி திமுக ஆட்சியில் இவ்வளவு அட்டுழியங்கள் நடந்து கொண்டு, இங்கே நீதி இல்லை, சமூக நீதி இல்லை, சமநீதி இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இப்படி நடக்குது, கல்வி இப்படி வியாபாரம் ஆயிடுச்சு, மருத்துவம் இப்படி போச்சு, காவல்துறை அட்டுழியம் பண்ணுறாங்க, இப்படி சொல்லி இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு, இதை நான் வந்தால் சரி பண்ணுவேன், இவ்வளோ பிழைகள் இருக்குது, இதை நான் திருத்துவேன் அப்படின்னு ஒரு இடத்துல கூட பேசுகிறாங்க. அவருடைய ஆரம்ப காலத்தில் கட்சி ஆரம்பிச்சதே திமுகவை காலி பண்ணுறதுக்கு தாங்க கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. மக்களை பாதுகாக்கிறதுக்கோ அல்லது மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் சிறிதும் விஜய் அவர்களுக்கு இல்லை. அவருடைய நோக்கம் ஏதோ ஒரு தனிப்பட்ட பிரச்சனை, என்னமோ வாட் எவர் இட் இஸ் நடந்திருக்கு, அதனால அவர்களை பகடக்காயா மாற்றணும் அப்படின்னு சொல்லி தான் கட்சி ஆரம்பிச்சு திமுக ஸ்டாலின் அல்லது உதயநிதியை காலி பண்ணணும் அப்படின்னு நினச்சி ஒரு வன்மத்தோடு தான் கட்சி தொடங்கி இருக்கிறாரு. அப்படி மக்களுக்கான கட்சி தொடங்கி இருந்தால் அவர் எல்லா மேடைகள்லையும் தத்துவத்தை முன் வைப்பாங்க. இங்கே தத்துவத்தை முன் வைக்கலை. நான் இதை செய்வேன், நான் அப்படி செய்வேன், இப்படி இருக்குது, என்னுடைய நாடு வளர்ச்சிக்கு நான் இப்படியாக பாடுபடுவேன், என்னுடைய கட்டமைப்பு இப்படி இருக்குது, என்னுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இப்படி இருக்குது, நான் இந்த மாதிரி நீர் வளம் நிலவளம் மேம்பாலம் இப்படிலாம் கட்டி கொடுப்பேன், கல்வியை பிரதானப்படுத்துவேன், ப்ரைவேட் ஸ்கூலு அதெல்லாம் நான் மூடுவேன்,
அரசு மருத்துவமனையில் நல்ல உபகரணங்களை வச்சு நல்ல மருத்துவத்தை நான் கொடுப்பேன், நான் வந்தால் கொடுப்பேன், அதனால தான் நான் இத்தனை கோடி சம்பளம் வாங்குறதை விட்டுட்டு பொது வாழ்க்கைக்கு வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு மேடையிலாவது விஜய் அவர்கள் பேசியிருக்கிறா? மிஸ்டர் விஜய், உங்கள் பணியில் கேட்குறேன், வாட் ப்ரோ ஸ்ட்ராங் ப்ரோ? அவர் அந்த வீடியோவில் பேசும்போது வந்து எனக்கு ஒன்றுனா கட்சி அதே கட்சி வரும்னாரு சொன்னார். ஆனால் வந்து அங்கே போய் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாவட்ட செயலாளர் வந்து, ஆமாங்க, இது நல்ல கட்டமைப்பில் இருக்கக்கூடிய கட்சியாக இருந்தால் சரி நம்ம தொண்டன் தான் தெரியாமல் பேசிட்டான், சரி ஏதோ ஒரு எமோஷனில் பேசிட்டான்னு சொல்லுவான். இது கட்டமைக்கப்படாத ஒரு தற்கொலை கட்சியை. இங்கே மாவட்ட செயலாளர் ஓடி போயிட்டான், 2ஆம் கட்ட தலைவர்கள் ஓடி போயிட்டான், ஓடி ஒளிஞ்சுக்கிட்டான், புஷியானந்து ஒளிஞ்சுக்கிட்டான். அப்புறம் இந்த கட்சி தொண்டனை எப்படி வந்து பாதுகாப்பான், எப்படி வருவான்? ஏன்னா கட்சியில் தெரியாதுன்னு தான் சொல்லிடுவான். இதை என் தலைவன் வேலுமுருகன் சொல்லுவாரா, அல்லது திருமாவளவன் சொல்லுவாரா, அல்லது சீமான் அவர்கள் சொல்லுவார்களா? தன் தொண்டனுக்கு உண்டு என்று சொன்னால் எவ்வளவு பெரிய கொம்பனாக இருந்தாலும் விடமாட்டேன், அவனை உச்ச நீதிமன்ற முறை நடையாய் நடக்க வைப்பேன் என்று சொன்னார் தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள். அவர்தான் தலைவன். தன் தொண்டனுக்கு ஒரு பிரச்சனை, அதுக்காக வம்புக்குனே நம்ம போய் சாராயத்தை குடிச்சிட்டு அல்லது ஒரு பைக்கை இடிச்சிட்டு அதுக்கு தலைவர் வரமாட்டார். நேர்மையான ஒரு விஷயம், என் தொண்டனுக்கு ஒரு பாதிப்பு, அவன் மேலே தவறில்லை என்று சொன்னால் எவ்வளோ பெரிய கொம்பனாக இருந்தாலும் அவன் எதிர்த்து தொண்டர்களை மீட்டு கொடுப்பது தான் வந்து ஒரு தலைவனுடைய பண்பு, தலைமைத்துவம், தலைமை பண்பு. ஆனால் இன்றைக்கி நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ரோகிணி திட்டத்தில் தம்பி இப்போ 2 நாள் 3 நாள் ஜெயிலில் இருப்பான், அவனை அடித்து பற்றி விட்டுருவானுங்க. அதுக்கடுத்து அவன் என்ன பேசுவான்? டெலிவரி பாயாக இருக்கான், அவனுக்கு அப்போ சொல் புத்தி இருக்காது. நம்ம ஸ்விக்கியில் வேலைக்கு போகிறோம், நம்ம குடும்பத்தை நம்ம தான் பார்க்கணும், குத்துவேன்றானே எப்படின்னா குத்திடுவேன், திமுக அரசு ஏவு விடுதுன்றான். அப்படி பேசக்கூடாது. அப்போ நான் மறுபடியும் சொல்கிறேன், அவங்கள அரசியல் படுத்தப்படவில்லை அந்த இளைஞர்கள். அவர்கள் இந்த திரைக்கவர்ச்சி, இந்த சினிமா மோகம். எம்ஜிஆர் சிஎம் ஆகலையா, கலைஞர் ஐயா சிஎம் ஆகலையா, ஏன் ஜெயலலிதா கோடி கோடியாக கொள்ளையடிச்சாங்க, அவங்களாம் சிஎம் ஆகலையா? ஏன் என் தலைவன் விஜய் சிஎம் ஆகக்கூடாது? அவர் சிஎம் தான், உங்களுக்கெல்லாம் புறாமடா, வைத்தறிச்சல், 200 ரூபா ஊபிஸ் அப்படின்னு கமெண்ட்டில் போடுறான். இன்னும் அரசியல் படுத்தப்படவில்லை. 2026 தேர்தல் ஒட்டுமொத்தமாக தமிழக மக்களுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும். 2026 தேர்தலுக்கு பிறகு விஜய் இருப்பார், சினிமாவில் நடிப்பார். ஆனால் தமிழக வெற்றி கழகம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற தற்குறி வெற்றி கழகம் இருக்குமா இல்லையா என்பதை 2026 தேர்தலுக்கு பிறகு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.